மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவ் சவ் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டேன். நான் 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு குக்கரில் சேர்த்துக்கலாம். பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல்லு எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் போட்டால் சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா மணமாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே காய் சாம்பாருக்கெலாம் தண்ணி அதிகமாக தான் வச்சு பருப்பில் வேக வைப்பேன். நம்ம அந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வைக்கும்போது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 4 விசில் வரட்ட பருப்பு நல்லா வெந்துடும். 4 விசில் வந்துடுச்சு பருப்பு. இப்போ பருப்பு இறக்கி வச்சுட்டு நம்ம காய் தாளிச்சிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம் கொஞ்சம், வரமிளகா 2, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் சவ் சவ் எடுத்து நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் காய் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் காரம் அதிகமாக இருக்கும். இது குழம்பு மிளகாத்தூள். சாம்பாருக்கெல்லாம் குழம்பு மிளகாத்தூள் போடலாம், இல்லை சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் காயெல்லாம். இப்போ நான் பருப்பில் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். சவ் சவ் காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் சாம்பார்லாம் எப்போவுமே சாப்பிடுவோம். சில பேர் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக சாம்பார் வைப்பாங்க.
சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மேலே போட்டுக்கலாம். சவ் சவ் சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.